ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. சக்தாः கர்மண்ய வித்வாம்சः யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தः சிகீர்ஷுர்லோக சங்கிரஹம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் தன்னை ஞானியாகவோ இல்லை ஞானத்துக்கு தகுதி இருக்கிறதாகவோ நினச்சின்றாலும் உலக க்ஷேமத்துக்காக வேண்டி உலக நன்மைக்காக வேண்டி எல்லோரும் சரியான வழியில் வாழறதுக்காக வேண்டி கடமையை செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறத வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பகுதியை தான் படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு லோக சங்கிரகம்னு பேருன்னு பார்த்தோம். கடைசியாக சொன்ன ஸ்லோகத்தில் இந்த ஜனங்களையெல்லாம் நான் குழப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவன் இல்லைன்னா வேலை செய்கிறவங்களுக்கு எந்த வேலையை எப்படி செய்கிறது, ஒரு லீடர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் இப்போ நேர்லேயே பார்க்குறோம், நிறைய அனுபவபூர்வமாக பார்த்துட்டுருக்கோம். ஒரு சரியான தலைவர் இல்லைன்னா அந்த தலைவருக்கு கீழே பணி செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் யார்கிட்ட எதை கேட்குறதுன்னு தெரியாது. ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒருத்தர் எடுக்கணும் இல்லையா, அந்த விஷயத்தில் குழப்பம் வந்துடும் ஜனங்களுக்கு. அப்படிங்கிறத தான் கடைசியாக பார்த்த 24ஆம் ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணார். நான் வேலை செய்யலைன்னா என்னை பின்பற்றக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் எப்படி எப்படி வேலை செய்யணும், எந்த வேலையை செய்யணும், எப்படி செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும், ஒரு வியவஸ்தை இல்லாமல் போயிடும், ரொம்ப கன்ஃபியூஷன் அதிகமாகிடும், குழப்பம் அதிகமாகிடும் சொன்னார். இப்போ 25ஆம் ஸ்லோகத்தில் பகவான் பொதுவாக ஞானிகள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி பேசுகிறார். ஹே பாரதா அர்ஜுனா, அவித்வாம்சா கர்மணி சக்தாக யதா குர்வந்தி. யதான்னா எப்படி, அவித்வாம்சா அஜ்ஞானிகள், அதாவது ஜீவாத்மாவை பற்றியும் தெரியாது, பரமாத்மாவை பற்றியும் தெரியாது, எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும், உலக சுகம் அனுபவிக்கணும், அதுக்காக படாத பாடுபடுறாங்க. நிறைய பேர் வேலை செய்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள்னா ஆன்மீக காரியங்களை ரொம்ப ஆசையோடு செய்கிறார்கள், அதுலேயும் பலனை விரும்புகிறார்கள். கடவுளுக்கு நான் இதை பண்ணினா எனக்கு அவர் பசுமாட்டை கொடுப்பார், எனக்கு வீட்டை கொடுப்பார், மனைவியை கொடுப்பார், குழந்தையை கொடுப்பார், ரொம்ப ஆசையோடு பண்ணுறாங்க. கர்மணி சக்தாக பலேஷு அப்படி சக்தாகான்னு சொல்லணும். வேலை செய்கிறதுலையும் ஈடுபாடு இருக்குது, ஆனால் வேலையினுடைய பலனில் தான் ரொம்ப ஈடுபாடு இருக்குது. செயலை விட செயலின் பலனை அனுபவிக்கிறதுல தான் எல்லாருக்கும் ருச்சி இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, உரிமைக்கு போராடுவோங்கிறாங்க, கடமைக்காக போராடுவோம், நம்முடைய பொறுப்பான வேலையை செய்யணும்னு யார் போராட போகிறார்கள்? ஆகவே உரிமைக்கு போராடுகிறார்களே தவிர எல்லோரும் கடமையை செய்யுங்கள் என்று அதற்காக போராடக்கூடிய ஜனங்கள் குறைவு தானே. வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்குது, சுகம் அனுபவிக்கணும்னா ஆனந்தமாக இருக்குது. இது பகவான் பொதுவாக சொல்கிறார். அர்ஜுனா, ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பலனை, உலக சுகத்தை அனுபவிக்கணும், உடம்பு மூலமாக புலன்கள் மூலமாக இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை நிறைய இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப அட்டாச்சாக ஒர்க் பண்ணுகிறார்கள், பலனை மனசில் வைத்து கொண்டு வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அறிவுள்ளவர்களுக்கு இருக்குங்கிறார். குறியாத் வித்வாம்ஸ் ததா சக்தா. ததா எப்படி, யதா அவங்க எப்படி பற்றோட செயல் புரிகிறார்களோ, பலனில் ஆசை வச்சு பற்றோட செயல் புரிகிறார்களோ, அப்படி அறிவாளியானவன் வித்வான் ஞானியானவன், தன்னை யாருன்னு உண்மையை புரிந்து கொண்டவன், கர்மயோகத்தை செஞ்சு ஞான யோகத்தை அடைஞ்சு மோட்சத்தை புரிந்து கொண்டவன் ஞானியானவன் என்ன பண்ணணும்னா லோக சங்கிரகம் சிகீருஷு, மக்களுக்கு நல்ல வழியை காட்டணும், அவர்களுக்கு எப்படியாவது நல்லதை சொல்லணும் அப்படிங்கிற ஆசையோட, அது அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனாலும் அவர்களை நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட வேலை செய்யணுங்கிறார். லோக சங்கிரகம் சிகீருஷு ததா, அப்படி வித்வான் அறிவாளியானவன் அசக்தா, வேலையோ வேலை செய்கிறதோட பலன்லையோ பற்று அபிமானம் இல்லாமல் லோக சங்கிரகம் சிகீருஷு, உலக நன்மையை செய்ய விரும்பி கர்ம குறியாத், அவன் வேலையை செய்யணும். லோக சங்கிரகம் குறியாத் அப்படியும் போட்டுக்கலாம். லோக சங்கிரகத்தை பண்ணணும், கர்த்தும் இச்சுகு, கர்மத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பலன்லையோ செயல்லையோ விருப்பம் இல்லாட்டாலும் மக்களுக்காக வேண்டி ஆசைப்பட்டு பொறுமையாக அவர்களை நல்ல வழியில் திருப்புறத்துக்காக பொறுப்பாக வேலை செய்யணும்னு சொல்கிறார். இது ரொம்ப அழகான முக்கியமான ஸ்லோகம். சமூகத்தில் அறிவுள்ளவர்கள் தங்களுக்கு சமூகத்தினால ஒரு நன்மையும் இல்லைன்னாலும் கூட சமூகத்துக்கு சேவை செய்யணும், தர்மமான வழியில் இறைவனை சார்ந்து ஆன்மீக ரீதியாக பண்ணணும். சும்மா இந்த பொருளியல் வாழ்க்கை அடிப்படையில் பண்ணக்கூடாது, அருளியலை சார்ந்து அறச்செயல்கள் நிகழணும்.
அதுதான் முக்கியம். அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார். தொடர்ந்து நாம் நாளைக்கு படிப்போம். சக்தா கர்மண்ய வித்வாம்சः யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தः சிகீர்ஷுர்லோக சங்கிரஹம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.